எவ்வளவு நாளைக்கு தான் இந்த குட்டை இந்த சொக்கா இந்த லிங்கி வச்சே போட்டுக்கின்னு இருப்பேன். எதுனா புதுசா எடுத்து போட்டுக்கிட்டே பணா ஒப்பனா கொடுக்குறான். இப்ப என்னடா உன்னை பொண்ணு பார்க்க வந்ததே இந்த துணி போட்டுக்கு தான் நான் அன்னைக்கு வந்தேன். அன்னைக்கு சொல்லத்தானே இந்த மாப்பிள்ளை சரியில்லை எனக்கு பய துணி போட்டுக்கிறாரு. அன்னைக்கு சொல்ல இன்னைக்கு வந்து சொல்றேன். எங்க அப்பா அம்மா சொன்னாங்களேன்னு கட்டிக்கினேன். நான் ஒண்ணு அவன் மூஞ்சி பார்த்து ஒண்ணு கட்டிக்கல. ஏய் ஜோதல ஒப்பனுக்கு நகை போட முடியாதுன்னு ஏன் தலைமையில கட்டி அமைச்சிட்டான் உன்ன. நீ புது துணி போட்டுன்னு வந்தா நான் வரேன். இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுன்னு வந்தா நான் வர மாட்டேன். நான் போறேன். துணி தானே வாங்கிக்கிறோம் வா. ஏய் தகுதிரி கடா இதுல எடுத்துக்க வேண்டிய. யோ இது போய் புடவை நல்லா இருக்குது. முதல்ல எனக்கு எடுத்து குடியா, அப்புறமா நீ எடுத்துக்கியா வாயா. புடவத்தை கூப்பிட்டா வரமாட்டான்ட்டு எனக்கு அழுகாக்குது. நீ எடுத்துக்க வேறன்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கிறன்ற போ. அப்பா ஜில்லுன்னு இருக்குதுடி. ஜில்லுன்னு இருக்குதா? வைக்கிற பெரிய அமௌண்டா? சின்ன கடையானாலும் சூப்பர். வாங்க சார் வாங்க. என்ன அம்மாவுக்கு வேட்டி சட்டை உங்களுக்கு புடவையா? எல்லாமே இருக்கு நம்ம கடையில. என்னயா எனக்கு வேஸ்ட் சட்டைன்னா உனக்கு புடவை ஜாக்கெட்டான்னு கேக்குறான். சாரி சார் மாத்தி சொல்லிட்டேன். லெக்கின் டாப் எதுனா வேணுமா உங்களுக்கு? எந்த டாப் உங்களுக்கு வேணா நல்ல புடவையா காட்டு. புடவை தானே சார் ஏகப்பட்ட ரகம் இருக்குது நம்மள்ட்ட. பூனம் இருக்குது, சூரத் இருக்குது, காட்டன் புடவை இருக்குது, காட்டாத புடவை இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? காட்டன் புடவை தெரியும், அது நான் காட்டாத புடவை. காட்டு பாக்கலாம். இது வரைக்கும் யாருக்குமே காட்டாம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? அதான் காட்டாத புடவை. ஓ யாரும் காட்டாத புடவையா? எடுத்து காட்டு சொல்லியா நம்ம பாக்கலாம். ஏ ஓனா மூஞ்சி காட்டாத புடவை காட்டு பாக்கலாம். உரு மூஞ்சி அதான் காட்டாத புடவைன்னு சொன்னேன். அதை போய் காட்ட சொல்ற? யோ இவன் புடவை காட்ட மாட்டான். வா நம்ம பக்கத்து கடைக்கு போலாம். அம்மா இங்க வாமா. ஏமா ஒன்னே கோவப்பட்டு வரீங்க? இங்க பாருங்க, அதை விட அருமையான புடவை ஆஃபர்ல போயிட்டு இருக்குது. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. பரவாயில்லையா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இல்ல எத்தனை மடிச்சா? ஒரு புடவைக்கு துட்டு கொடுத்தா 2 புடவை கிடைக்கையா? வாங்கிக்கலாயா? சார் நம்ம கடையில இது மட்டும் இல்ல, எது எடுத்தாலும் ஒண்ணு எடுத்தா ஒண்ணு ஃப்ரீ சார். யோ இந்த கடையில குத்துல எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தா ஒண்ணு பிரியாயா? ஏய் ரொம்ப வாய புலகாதிரி. ஒன்னத்த ஒண்ணு பிரின்றாங்கல்ல, ஒன்னத்து ஒரு கவர் குத்த என்ன பண்ணுவா? சார் சரியான கிரிமினல் மூலியா இருக்குதா உங்களுக்கு? நாளையில இருந்து இது எங்க முதலாளிக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்றேன். எத கவர? சார் ஐடியா நல்லா இருக்குல்ல? மூளை உங்களுது, வேலை எங்களுது. வேலை உங்களுக்கு தான். நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா? எங்க ஓனர் வேலை சொன்னாலே நான் செய்ய மாட்டேன். இவன் வேலை சொல்றேங்க நானு. சொல்லுங்க சார் என்ன வேலை? நான் போய் ஒரு ஆள் இட்டுன்னு வரேன். உடவே வேஸ்ட்லாம் எடுக்க வைக்கிறேன் அவனை. ஆனா துட்டு குத்து வாங்கறதுலாம் இந்த பக்கமா வச்சுது. ஃப்ரீயா வரத்துல தனியா பை போட்டு கவரில் வச்சுது. ஆளை பார்த்தா வெங்கோரங்க மாரி இருக்கிறான். ஆனா மூளை பயங்கரமா வேலை செய்யுது. உனக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி ஆச்சு, எனக்கு துணி வந்த மாதிரி ஆச்சு. ஆனா எந்த மூளை உந்து வேலை. சரி வெங்கோரம் சார், சீக்கிரம் போய் ஆளை இட்டாங்க. ஏய் என்ன வெங்கோரங்க ஆயிட்டியா? ஆக்க தேவையில்ல சார், அப்படியே தான் இருக்கீங்க. நீங்க சந்தேகம்னா கண்ணாடியில பாருங்களா. யோ அந்த நாக்குச்சி மூஞ்சா கூட என்ன உனக்கு பேச்சு? வாயா போய் ஆளை இட்டுன்னு வரலாம். ஏய் நீ வந்தனா காரியத்தை சொதிப்புடுவ. நான் போய் இட்டுன்னு வரேன். சரி போய் இட்டுன்னு வா. மிஸ்ஸஸ் வெங்கோரங்க மேடம், டீ காபி எதனா சாப்பிடுறீங்களா? டீ காப்பியா? ஆப்பிள் ஜூஸ் இருந்தா ஆர்டர் பண்ணு. மூஞ்சி பார்த்தே அதுக்கு பித்தளை கொண்டா மூஞ்சி. நான் டீ காப்பியா ஒரு பேச்சு தான் கேட்டேன். ஆப்பிள் ஜூஸ் கேக்குதா உனக்கு? மேடம் பக்கத்துல தான் ஜூஸ் கடை, நீங்க வேணா போய் குடிச்சிட்டு வாங்க. நான் போய் குடிக்குவா? எனக்கு வேணாம், சளி பிடிக்கும். ஆலாண்டர்ல இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு போட்டு இருந்தது. சிம்பத்துக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட யோகம் இருக்குதுன்னு போட்டு இருந்தது. என்னதான் அடிக்குதுன்னு பாத்துருவோம். ஆஹா வரான் பேபி. பார்த்தா பாதிக்கு வெயிட் ஆகுது. சரி இவன் தலைமை தான் கட்டணும். ஏய் பேபி இங்க வாடா. என்ன வேலை? வாடா உள்ள. ஒரு மனுஷன் கூப்பிட்டு உன் காதல மீளா வேலை வேலாஜாமி கூப்பிட்டு ஓடி அந்த எவ்வளவு தூரம்? அதுக்கான வாய் வடக்க வச்சும் போது வாய் வச்சு போது இருக்கட்டும். நீ எதுக்கு எனக்கு கூப்பிட்டா? ஏய் பேபி பாரு இந்த கடையை பாரு. ஆமா துணி கடை. என்ன அதுக்கப்பா? ஏய் இந்த கடை காலி பண்ணி வேற இடத்துக்கு போலாம். எது எத்தெல்லாம் பாதிக்கு பாதி. பரவாயில்லையா? இந்த கடையில எல்லாம் பாதிக்கு பாதியா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, துணியும் நல்லா இருக்குது. ஆனா இப்ப தான் எடுக்க முடியும், இல்லைன்னா காலி பண்ணி போயிடும். நான் துணி வாங்கி என்ன பண்ண போறேன் இப்போ? டேய் பாதிக்கு பாதி வாங்கிட்டு நீ போய் துணி கடை வைடா. என்ன ரேட்டு போகும் தெரியுமா? ஆடு வாங்க 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன். அத மொத்தத்துல துணி வாங்கிடலாமா? ஏய் நீ 10,000 ரூபாய் வச்சுனா 2 நாள்ல 20,000 சம்பாதிக்கலாம். 2 நாள்ல 20,000மா? டேய் இனிமேல் நீ பசுமாடு வாங்கி பாலுக்கு வந்து என்ன பணக்காரன் ஆயிடுவா? தானி தீனி ஒன்னதான் ஆகும். சரி வேலை நீ வாங்க வேண்டியதானே? டேய் நான் வாங்குறதுதான் எம்மனாட்டி உள்ள விட்டு வச்சுக்கிறா. 2 பேரா பேசணும், இன்னும் கொஞ்சம் விலை குறைக்கலாம். பஸ் 2 பேரும் வாங்கி போலாம் வா. அப்படின்னா சரி. ஜிலு ஜிலுன்னு இருக்குது கடை. டேய் என்னையாவது நீ இது மாதிரி ஏசி போட்டு கடைக்கு வந்துக்கிறியா? எங்கன்னா ஓரங்கற துணியில கடையில துணி ஒரு சொக்கா எடுத்துன்னு ஓடி போடுவேன். ஏன்பா ஆளை கூட்டு வரேன்னா அண்ணாவை கூட்டு வந்துக்கிற?
அருணாவா? என்ன அந்த பையன் என்ன பார்த்து இப்படி பேசுது? என்ன அந்த பையனுக்கு வாய் சரியில்லையா? டேய் விட்றா அவங்க அத உனக்கு துணி தானடா போனா இப்ப துணி எடுக்கணும் அத்தை பேசுறானே அவன் ஏதோ சொல்றான் அத்தை வரை என் கையில சொல்லிங்க. அக்கா நான் ஷோகேஸ் பொம்மை மாதிரி உக்காந்துக்குது, அதுக்கு ஒரு 2 சுடிதார் ஸ்டைல தரதானே. யாருக்கு? அவளுக்கு தான். அது புடவை, நான் சொன்னது சுடிதார். டேய் சுடிதார் போற வயசாடா அதுக்கு. இவன் சுடிதார் போட்டு போனா சிரிக்க மாட்டாங்க என்ன? சிரிப்பாங்கன்ற நைட்டு சோறு ஒண்ணும் வேணா மூஞ்சி மேலே குத்துவேன். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. இது கடை வியாபாரம் பண்ணும். ஏன்டா நிக்கிற? நீ போய் உட்கார்றா. நீ துணி கடை வச்சுனா நீ ஒரு ஓனர் தான். நானும் நாளைக்கு ஓனர் தான். தம்பி உன் சம்பளம் எவ்வளோ? எதுக்கே கேக்குற? கடைக்கு வேலைக்கு வரலான்னு பாக்குறியா? உனக்கு வேலை கொடுக்கலான்னு பார்த்தேன், நீயே கெடுத்துக்கிற. நான் வரேன். ஏய் குக்கு மூஞ்சி துட்டு வாங்கி இங்க தனியா அங்க குஞ்சிச்சு மந்திர போறேன்னு தான் சொன்னேன். சார் வாங்க சார், நம்மள்ட்ட எல்லா புடவையும் இருக்கு சார். சூரத் புடவை, பூனம் புடவை, காட்டன் புடவை, காட்டாத புடவை எல்லாம் இருக்கு சார். காட்டன் புடவை சொன்னது சரி, அது என்னது? அது காட்டாத புடவை சார். அது சும்மா எடுத்து எல்லாத்தையும் காட்ட முடியாது சார், அதனால தான் அது காட்டாத புடவைன்னு. தம்பி நீ சொன்ன எல்லா ரகத்திலையும் 5 எடுத்து போடு, ஏன்னா பாதிக்கு பாதி தானே. என்னையா பாதிக்கு பாதிங்க? டேய் நான் சும்மா கூட்டாது கட்டா நீ பாடுறா. தம்பி என்ன சொன்ன என்ன பண்ணுகிற நீ? இந்த பார், முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு நினைச்சேன். நீ பேசுன நெக்கில் பேச்சுல உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் இப்ப வேலைக்கு சேர்க்கலான்னு பார்த்தேன், இப்பவும் கேட்டுக்கினேடா. என்ன ஒரு தாய் உள்ளம் சார். நான் கீழ்ப்பாக்கம் உள்ள போயெல்லாம் பார்த்தது இல்லை சார், உங்க உருவத்துல பாக்குறேன் சார். இவன் நம்மள புகைறானா இல்ல நம்மள மென்டல்னு கலாய்க்கிறானா? மென்டல் தான் நீ. சும்மா அவன் கூட போய் தொண்ணு வாங்கி குத்துக்கிறியா? டேய் எடுத்து போடுறா. நான் போறேன் சார். எல்லாம் ஓகே தான். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் 5 புடவை எடுத்து வை. டேய் கடை வைக்க போறேன்ற ஆம்பளைங்க வரத்தவழியா? பொம்பளைங்க வந்தவோ போதுமா? ஆம்பளைங்களுக்கு யாரு துணி எடுத்து தரா? எல்லாம் பொம்பளைங்க தான் எடுத்துக்குது. டேய் புடவையும் பொம்பளைங்க மட்டும் எடுத்தா பத்தாது, ஆம்பளைங்களும் வரணும். வேஷ்டி சட்டெல்லாம் எடுப்பாங்க. சரிப்பா அந்த கடைக்கு போலாம். பேபி வரா சூப்பரா இருக்கு கடை. வாங்க சார் வாங்க, என்ன பார்க்கலாம்? வம்பா இந்த கடையிலயும் பாதிக்கு பாதி தானா? அப்புறம் இல்லைன்னு சொல்ற போறானுங்க. இப்பயே கேட்டுக்கோ. என்ன சார் பாதி பாதி? உங்க பக்கத்து கடையில் இருக்கிற நான் பையன் நாங்க பேசிட்டோம்பா. தம்பி நம்மளுக்கு தெரியாம ஏதோ பிளான் போட்டுக்காம போகுது. வாங்க தம்பி சொன்ன ஆஃபர் தானே குத்தலாம். பாருங்க என்ன ஷர்ட் வேணும், என்ன சைஸ்ல பாக்குறீங்க, கலெக்ஷன் காட்டுமா? அந்த ஓனம் மூஞ்சி என்னடா நான் அப்படி பேசணும்? இந்த தம்பி ரொம்ப மரியாதையா பேசுறா படியா. ஓபன் பண்ற கடையில இந்த பையனை சேர்த்துக்க வேண்டியதுதான். தம்பி அந்த சட்டை எப்படிப்பா? ஐயா ஷர்ட்லாம் போடுற மாதிரி தான் யாரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷர்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் காமிக்கிறேன். தம்பி கடை ஓபன் பண்ண போறேன், எல்லா பீஸ்லயும் 5 போடு. கடை ஓப்பன் பண்ண போறோம். நம்ம இடியஸ்டா எதிர்க்க கடை போட்டுருவோம். தம்பி உங்க கடைக்கு போட்டியே கிடையாது. நாங்க வா வைக்க போது வெளியே இடம். சரியா பாத்துக்கலாம், எடுங்க. கலெக்ஷன் பார்க்கலாம் ஐயா. இதை பாருங்க, இதெல்லாம் ரிச்சா இருக்கும். ஃபேப்ரிக் பாருங்க, இதெல்லாம் ஃபேப்ரிக் சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். சட்டாடா இது இவ்வளவு அருமையா இருக்குது. இத போட்டு போனாக்க ரோட்ல போற பொண்ணுங்களாம் நம்மள தான் பார்க்க முடியுது. பேபி பொண்ணை பாரு, உனக்கு காடு வாவாந்து ஊடு போந்து உனக்கு பொண்ணு வேணுமா? வேலை உனக்கு போறாம இந்த சட்டை கண்டி நான் போட்டு போனா அந்த மோர் கழுவி எப்படி பார்க்க தெரியுமா? ஆகுமாதியா? டேய் கொட்டப்ப கட்டி மூஞ்சி மொழி அடிக்கும். உழைக்கிற வைய பாடுறா. என்ன அவரை பார்த்து அப்படியே சொல்லிட்டீங்க? அவர் பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. அவர் ஒரு டை வச்சு நம்ம ஷர்ட் போட்டு விட்டா அவர் ஆயா என் பொண்ணுங்களே அவரை தான் பார்ப்பாங்க. தம்பி கைய கொடுப்பா, நீ நம்ம கடையில அப்பாயின்மெண்ட். ஓகே. ஏய் பேபி அப்பாயின்மெண்ட் கையை பிடிச்ச குடுக்குற கையை உடைக்க போறானுங்க. வருங்கால ஸ்டாப் எல்லாத்துலயும் 5 எடுத்து அந்த கடைக்கு வந்துருங்க. போங்க ஐயா, நான் எடுத்துன்னு வரேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை சேர்த்து எடுத்துன்னு வரேன். போங்க. என்ன தம்பி ஐயா ஏதோ பெரிய ஆஃபர் ஏதோ சொன்னியாமே, என்ன எதுன்னு பார்த்து பண்ணிக்குவோம். அத்தா நம்ம ஐயா எப்படி போறான்? ஐயோ போட்டிக்கிட்டு குத்துறாங்களா? யோ இந்த வாயா. யோ என்ன சொல்லி வச்சிருக்க ஓனர் கையில? சொல்லியா நீ சொல்லாமல பெருசா ஏதோ ஆஃபர்னு போட்டு வாங்குறாங்க. டேய் அதை நீ எப்படின்னா பாத்துக்கா. டேய் நான் சொன்ன மாதிரியே தூச்சிட்டியா? எப்படி கேக்குற? பாரு இதை நீ வாங்கினது இது பிரி. பிரியா? என்ன பிரி? என்ன பிரி? ஸ்ட்ராபெரி இல்லையா? எதையோ பிரின்னு தூக்கி காமிச்சேனியா? டேய் அவன் பைய பிரின்னு நான் சொன்னேன், அவன் என்ன பிரின்னா குதலவாயா. பேபி என்ன நீ பேசினே இருக்கிற? எனக்கு ஒரு பொடி எடுத்துக்குறான். ஏங்க மாமா குத்துக்கள் மாதிரி தான் நிக்கிறாரியா? அவரு சத்தா போயிட்டாரு, என்ன வந்து போட கேக்குற? அட கைதா, அவர் 5 சேலை எடுத்து குத்துக்கிறாரு, நீ ஒரு சேலை எடுத்துக்குறான்னாக்க அந்த சொல்ற 5 சேலையா? அது எப்ப எடுத்தா? உன் புருஷன் எனக்கு தானே வாங்கி தர சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துக்கிறாரு. டேய் கசமான கோத்து விட்டுமுறா. அது இல்ல, நான் நேத்து எடுத்து குத்தாரு 5 சேலை. பணம் வெயிட்டா தான் வச்சுக்கிறா போல இது. 5 சேலை எடுத்து குத்துக்கிறாரு நேத்து. ஏய் பேபி அதுக்காக வந்தா நம்ம கம்னுடா. டேய் ஓனா முஞ்சா அவன் பைய எடுத்து கூட அவங்க. இந்த பையா
அது என்னடா உள்ள 2 பைய? அதுவா அது கட்ட பைய. ஓனா மூஞ்சி, அது கட்ட பையன்னு எனக்கு தான் தெரியுது. அதுதான் 2. சார் உங்களுக்கு காமன் நோயின்னு நினைக்கிறேன். நான் ஒரு பை தான் வச்சிருக்கிறேன். சீக்கிரம் போய் கண்ணை செக் பண்ணுங்க. டேய் பேபி, பாதி பாய்ச்சாண்டா விட்டு குடுத்துட்டு எடுத்துட்டு போலாம் வாடா. நான் போய் கடை பார்க்கத்தாவல. சரி, எவ்வளவு பாச்சு? 2 2 4 4 2 8. சார் மொத்தம் 15,000 ஆச்சு சார். 15,000மா? அப்ப 7,500. ஏய் பேபி, பில்லு குடுத்துட்டு வா. நான் போய் வெளியே வெயிட் பண்றேன். ஏய் ஓனா மூஞ்சி, நானே மட்டும் டீ சாப்பிட்டு வரோம். வந்து எடுத்து போறோம். சார் 15,000 ஆச்சு. கேஷா ஜிபேவா? தம்பி, பாதிக்கு பாதி என்னது? சார் அது போன மாசம் ஆஃபர் சார். இப்போ பாதிக்கு மீதின்னு ஒரு ஆஃபர் இருக்கு. அதானே டைப் பண்றீங்களா? பா தம்பி, என்கிட்ட 10,000 தான் இருக்குது. அதை வச்சுட்டு கொடு. சார் பில்லு போட்டாச்சு. போட்டது தான். நீங்க 15,000 எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. சும்மா ரோட்ல நடந்து போயின்னு இருந்தேன். வேலு கூப்பிட்டு வந்து கோத்து விட்டு போயிட்டான். யோ இப்ப என்ன 5,000 இருக்கா இல்லையா? இல்லைன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன். கையில பைசா எதுவும் இல்லையா? ஆஹா, கீழே இருந்து எடுத்தது இப்ப யூஸ் ஆக போகுது. இதை காட்டி ஜிபிஐ பண்றேன்டான்னு சொல்லிட்டு ஏமாச்சு போட வேண்டியதுதான். என்னையா அந்த பக்கம் எதுவும் வழி இல்ல, இந்த வழியா தான் போகணும். இப்ப என்ன காசு குடிக்கிறா இல்ல போலீஸ் கூப்பிட்டா? தம்பி, உனக்கு காசு வேணும் அவ்வளவுதானே? ஜிபே காட்டு, நான் ஜிபே பண்றேன். காசு வச்சுக்கிறானா? இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான். இந்தாயா பண்ணியா? போன் இல்லைன்னு தெரிஞ்சிடுமா? கண்டுபிடிச்சிருவானா? எதுக்கு சமாளிப்போம். தம்பி இந்த பண்ணிட்டுமா? ஏஜா அதுக்குள்ள பண்ணிட்டியா? என்ன ஸ்பீக்கர்ல சத்தமே வரல? ஸ்பீக்கர் பால்ட்டா இருக்கும். பைய கூட கிளம்புறேன். டேய் எங்க உன் போனை காட்டு. சத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல. போனை தம்பி, காட்டு. போன் எல்லாம் காட்ட முடியாது. உனக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா செக் பண்ணி பாரு. அதுக்கு தானே சொல்றேன். போனை காட்டா. போன் எல்லாம் காட்ட முடியாதுடா. டேய் காட். என்னடா இது? போனு இத வச்சு ஜிபே பண்ணியா? ஒண்ணா அந்த வேலு தானே சொன்னான் பாதின்னு கூட்டம் அந்த கோத்து விட்டு போட்டான். இதே போல எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான்டா. நக்கல் தான் உனக்கு. ஒண்ணா அந்த பொம்பளை என்னன்னா ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்து நக்கல் பண்ணுது. அவன் என்னன்னா மூளை என்னது வேலை ஒண்ணுதுன்னு என் ஓனர் கூட என்ன வேலை வாங்கிட்டு கிடையாதுடா. நீ என்னடா என்ன வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நக்கல் பண்றாள். இல்லையா அவன் வந்துட்டான். அவனுக்கு இருக்குது. ஏய் உள்ளே சத்தம் போடக்கூடாது. என்னடா எடுத்துக்கிட்டு வா. போயிட்டானா? இன்னும் போகல. போயிடுவான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா அவன் குடி பூச்சி ஆட்டிங்கிறா? வேலு, நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சான். வேலை அவன் மாட்டிக்கு நம்மளுக்கு வாயா, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதே மாதிரி காமெடி பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க.